ஈஸ்மெண்ட் ஆக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 36 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ சாப்டர் 5 பார்க்க போறோம். அது ஒரு ஈஸ்மெண்ட் எப்போ நின்று போகுது, எப்போ டெம்பரரியா நிறுத்தி வைக்கப்படுது, சஸ்பென்ஷன் ஆகுது, எப்போ அது திரும்ப வருதுங்கிறத, எப்போ அதுக்கு வேலிடிட்டி போகுதுங்கிறத சொல்லக்கூடியது செக்ஷன் 5 சாப்டர் 5. 37 என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டிங்ஷன் பை டிசொல்யூஷன் ஆஃப் ரைட் ஆஃப் ஓனர்ஷிப். அந்த ஓனருக்கு அதுல ரைட் இல்லாம போனா என்ன ஆகும்? இல்லாம போகும். ரைட் இல்லாம போறது, அவர் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்காருன்னு சொன்னா ஈஸ்மெண்ட் பாசஸ் லேண்ட் அவருக்கு அங்க வரும், ஈஸ்மெண்ட் இருக்கும். ஆனா இவருக்கு வேற வகையா உரிமை இல்லாம போச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டியை கிஃப்டா கொடுத்திருக்காரு, நீ வச்சுக்கோ, ஆனா இன்னாருடைய மகளை நீ கல்யாணம் முடிக்க கூடாது, கல்யாணம் முடிச்சேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு திருப்பி வந்துடணும்னு எழுதி கொடுத்திருக்காரு. இவர் ஒரு ஆளுக்கு அதை ஈஸ்மெண்டா கொடுத்திருக்காரு, இவர் ப்ராப்பர்ட்டியில நீ நடந்துக்கோ, இல்லாட்ட கிணத்துல தண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. இவர் அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சா இந்த ப்ராப்பர்ட்டி இவருக்கு இல்லாம போயிடும். அப்படி இல்லாம போனா அந்த ஈஸ்மெண்ட்டும் இல்லாம போயிருதுங்கிற செக்ஷன் 37. 38 எக்ஸ்டென்ஷன் பை ரிலீஸ். வாங்கினவர் டாமினன்ட் ஓனர் அதை அனுபவிக்கவர், ஐயா எனக்கு வேண்டாம் இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ரிலீஸ், எக்ஸ்டென்ஷன் பை அவரே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு பவர் கொடுத்துருந்தாங்க, ஈஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 50 குடம் தண்ணி. அவர் வீட்டில் இப்போ கார்பரேஷன் தண்ணி கொடுத்துட்டாங்க, பைப்பு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அல்லது அவரே ஒரு போர்வெல் போட்டாரு, எக்ஸ்டென்ஷன் பை ரிலீஸ். அவர் வந்து சொல்லுவார், ஐயா எனக்கு வேண்டாம், எங்க வீட்டில் போர் போட்டால் நல்ல தண்ணி இருக்கு, உங்க தண்ணி வேண்டாம்னு சொல்லிடுவாரு. அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாரு. இது 38. 39 எக்ஸ்டென்ஷன் பை ரிவொகேஷன். இவர் ஈஸ்மெண்ட் கொடுக்கும்போது சில கண்டிஷன் வச்சிருப்பாரு, இதெல்லாம் நீ செய்தேன்னா நான் உனக்கு கொடுத்த ஈஸ்மெண்ட்டை நான் திருப்பி வாங்கிடுவேன் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்திருப்பாரு. அந்த கண்டிஷனுக்கு அகைன்ஸ்டா அந்த டாமினன்ட் ஓனர் நடந்திருந்தாருன்னா இவர் ரிவோக் பண்ணதுக்கு கண்டிஷன் படி பவர் இருக்கிறதுனால இவர் அதை திருப்பி எடுத்துக்கலாம். இது நீ செய்தது சரியில்லை, என் கண்டிஷனுக்கு அகைன்ஸ்டா போன, அதனால நான் உனக்கு கொடுத்த ஈஸ்மெண்ட்டை நான் திருப்பி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். 40 எக்ஸ்டென்ஷன் ஆன் எக்ஸ்பைரேஷன் ஆஃப் லிமிடெட் பீரியட் ஆர் ஹேப்பனிங் ஆஃப் டிசொல்யூஷன் ஆன் கண்டிஷன். ஒரு பீரியடுக்குன்னு கொடுத்திருந்தா அந்த பீரியட் முடிஞ்சதும் ஈஸ்மெண்ட் முடியுது. 10 வருஷத்துக்குன்னு ஈஸ்மெண்ட் கொடுத்தாரு, 10 வருஷம் முடியும், ஈஸ்மெண்ட் முடிஞ்சிட்டு. அல்லது ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் வரும்போது ஈஸ்மெண்ட் முடிஞ்சிருது. கிணத்துல தண்ணி எடுத்துக்கோ, ஒரு கண்டிஷன், உனக்கு ஏதாவது வாட்டர் சோர்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா இது இல்லை அப்படின்னு சொல்லலாம். உன் இடத்துல நீ கிணறு தோண்டது வரைக்கும் என் இடத்துல இருந்து கிணத்து தண்ணி எடுத்து நீ இந்த வயலுக்கு பாய்ச்சிக்கோன்னு சொல்லுவாரு. அவர் இடத்துல புதுசாக ஒரு கிணறு போட்டாரு, அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது, அங்க ஈஸ்மெண்ட் நின்று போச்சு. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆன் டெர்மினேஷன் ஆஃப் நெசசிட்டி. நெசசிட்டிக்குன்னு ஒரு ஈஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த நெசசிட்டி இல்லாம போச்சுன்னா அந்த ஈஸ்மெண்ட் இல்லை. இவர் வீடு முன்னும் பின்னுமா இருந்தது, பின் வீட்டுக்கு போறதுக்கு இவர் பாதை கொடுத்திருந்தாரு. இப்ப முனிசிபல் கார்பரேஷன் வந்து பின்பக்கம் ஒரு பெரிய ரோடு போட்டாங்க, சைட்ல ரோடு போட்டாங்க, அவருக்கு வீட்டுக்கு போறதுக்கு வேற பாதை வந்துட்டு, அப்ப நெசசிட்டி இல்ல. நெசசிட்டி இல்லைன்னா அந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் முடிஞ்சது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூஸ்லெஸ் ஈஸ்மெண்ட். An easement is extension when it becomes incapable of being at any time under any circumstances beneficial to the dominant owner. அந்த டாமினன்ட் ஓனருக்கு அது யூஸ்லெஸ், தேவையில்லை அப்படிங்கும் போது இல்லாம போகும். நான் சொன்ன அதே உதாரணம், கிணத்துல தண்ணி எடுக்க கொடுத்தாங்க, அவருக்கு இப்ப கார்பரேஷன்ல இருந்து தண்ணி வந்துட்டு, அல்லது அவர் போர்வெல் போட்டாரு, அவருக்கு அது யூஸ்லெஸ், அந்த எக்ஸ்டென்ஷன் ஆயிருது. அடுத்தது 43 எக்ஸ்டென்ஷன் பை பெர்மனன்ட் சேஞ்ச் ஆஃப் டாமினன்ட் ஹெரிட்டேஜ். வேற பெர்மனன்ட் சேஞ்ச் இன் த டாமினன்ட் ஹெரிட்டேஜ் burden on the servient heritage is materially increased and cannot be reduced. அவர் டாமினன்ட் ஹெரிட்டேஜ் இந்த இவர்கிட்ட இருந்து சில சலுகைகளை வாங்கியிருக்காரு, அவர் வந்து பெர்மனன்ட் சேஞ்ச் பண்ணிட்டார் அவரோட இடத்துல, இவங்களால அதோட பேர்டனை தாங்க முடியல, அப்படின்னால அது நின்று போயிருது, அதோட எக்ஸ்டென்ஷன் இல்ல, முடிஞ்சு போகுதுன்னு. உதாரணத்துக்கு ஒரு வீட்டு கூரையில இருக்க தண்ணி அடுத்த வீட்டுல விழணும்னு வச்சிருக்காங்க, ஈஸ்மெண்ட் ரைட்.
அந்த காலத்துல மழை தண்ணி கீழே விழுறதுக்கு ப்ரொவிஷன் இருந்தது. கூரை ஓட்டு வீடு தண்ணி விழுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்திருந்தாங்க. இப்ப இவர் என்ன செய்துட்டார், ஒரு பெரிய 3 ஸ்டோரி பில்டிங் கட்டிட்டார் அந்த இடத்துல டாமினன்ட் ஓனர். அப்ப 3 ஸ்டோரிங்கையில அந்த தண்ணியை எங்க கொண்டாந்து இவர் இடத்துல விட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில எக்ஸ்டிங்ஷன் பை பெர்மனன்ட் சேஞ்ச் இன் தி டாமினன்ஸ் ஹெரிட்டேஜ் அனுபவிக்கவர் அந்த அவர் இடத்துல இருக்க ஓட்டுல இருக்க தண்ணியை விடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க ஈஸ்மெண்ட். 3 ஸ்டோரி பில்டிங் கட்டியாச்சுன்னா அதுல வராது. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆன் பெர்மனன்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் சர்வேண்ட் ஹெரிட்டேஜ் பை சுப்பீரியர் பவர். இவரா செய்யல, இவரையும் தாண்டி ஒரு சுப்பீரியர் பவர் வந்து அதுல நடந்துட்டு அப்படின்னு சொன்னா இல்லன்னு. இதுக்கு என்ன இல்லஸ்ட்ரேஷன் சொன்னா, ஒரு ஆத்துல தண்ணி பிடிக்கிறதுக்குன்னு பவர் கொடுத்திருந்தாங்க ஈஸ்மெண்ட். அந்த ஆறு தடம் மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல நீங்க செய்ய முடியாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஒரு பாதை கொடுத்திருந்தாங்க, அந்த பாதை நிலநடுக்கத்தில் அந்த பாதையே இல்லாம போயிட்டு அப்படிங்கையில இது சுப்பீரியர் பவர். இவரா செய்யலாம், சுப்பீரியர் செய்திருந்தாங்கன்னா அது இல்லை அப்படின்னு. அடுத்தது 45 எக்ஸ்டிங்ஷன் பை டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எய்தர் ஹெரிட்டேஜ். ஒன்னு சர்வியன்ட் ஹெரிட்டேஜோ அல்ல டாமினன்ட் ஹெரிட்டேஜோ இல்லாம போயிட்டு அந்த நேரத்தில் இல்ல. கிணத்துல தண்ணி எடுக்க சொன்னாங்க, கிணறு இடிஞ்சு உள்ள விழுந்துட்டு அங்க இல்ல, சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் அங்க என்ன இருக்கு, கிணறு தான், கிணறு இல்ல. அல்லது டாமினன்ட் ஹெரிட்டேஜ் இல்லாம போயிட்டு அவர் வீடு மொத்தத்துல இடிஞ்சு கீழே விழுந்துட்டு ஆளே குடி இருக்கல, அப்பவும் இல்ல. அப்படி உள்ள நேரத்தில் அது இல்லாம போகும். எக்ஸ்டென்ஷன் பை யூனிட்டி ஆஃப் ஓனர்ஷிப். யூனிட்டி ஆஃப் ஓனர்ஷிப் இவரே அந்த இடத்தையும் வாங்கிட்டாரு. யாரு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவர், யார் இடம் கொடுத்தாரோ அவர் நிலத்தை வாங்கிட்டாரு. முன்னையும் பின்னை வீடு இருக்கவர், பின்னால இருக்கவர் முன்னால இருக்க வீடை வாங்கிட்டாரு. அப்போ யூனிட்டி ஆஃப் ஓனர்ஷிப், 2 ஓனர் ஒன்னாக்கிட்டாங்க. அப்போ அங்க ஈஸ்மெண்ட் இல்லாம போயிருது. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் பை நான் என்ஜாய்மெண்ட். ஒரு ஈஸ்மெண்ட்டை 20 வருஷம் எடுத்தாங்கன்னா அவனுக்கு ஈஸ்மெண்ட் அப்சல்யூட் ஈஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்தோம். இங்க 20 வருஷம் நான் என்ஜாய்மெண்டா இருந்து அந்த ஈஸ்மெண்ட் இல்லாம போயிருது. என்ன சொல்லுவாங்கன்னா, a continuous easement is extinguished when it is totally ceases to be enjoyed as such for an unbroken period of 20 years. அன்புரோக்கன் பீரியடா இருக்கணும், 20 வருஷம் தொடர்ந்து யூஸ் பண்ணாம இருக்கணும். 48 எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அசெசரி ரைட்ஸ். when an easement is extinguished, the accessory rights are also extinguished. இந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்கிறதுக்குன்னு கொடுக்காங்க, தண்ணி எடுக்கிறது ஒரு ரைட்டு, இவர் வழியா அது வழியா நடந்து போறதுக்கு ஒரு ரைட்டு. இவர் வீடே இல்ல, எக்ஸ்டிங்விஷ் ஆயிட்டு வீடு இடிஞ்சு போச்சு, ஆள் இல்ல, அங்கையில அந்த ரைட்டும் இல்லாம போயிருது. அதாவது அசெசரி ரைட், ஒரிஜினல் ஈஸ்மெண்ட்டுக்கு துணையா நிற்கக்கூடிய உரிமைகளும் இல்லாம போயிருங்க. செக்ஷன் 48. 49 சஸ்பென்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட். Easement is suspended when the dominant owner becomes entitled to possession of the servant owner for a limited interest. இந்த அனுபவிச்சுட்டு இருக்கவர் யார் இடம் கொடுத்தாரோ அவர் இடத்தை லீஸுக்கு எடுத்துட்டாரு 3 வருஷத்துக்கு. அப்ப 3 வருஷம் அவரே உபயோகிச்சுக்கிடுவாரு. இவரோட ஈஸ்மெண்ட் 3 வருஷ பீரியட்ல சஸ்பென்ஷன்ல நிற்கும். 3 வருஷம் ஈஸ்மெண்ட் சஸ்பெண்டட். இவர் லீஸை திருப்பி கொடுத்த பிறகு திரும்ப பழையபடி ஈஸ்மெண்ட் தொடங்கும். Servant owner not entitled to require continuance. இந்த உபயோகிக்கவர் டாமினன்ட் ஓனர், ஐயா எனக்கு போதும் இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுதாரு. அவரா இல்ல இல்ல நீ இதை செய்ய அப்படின்னு கேட்கறதுக்கு சர்வெண்ட் ஓனருக்கு இல்ல. சில ஈஸ்மெண்ட் 2 பேருக்கும் உபயோகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பக்கத்துல மாட்டு பண்ணை வச்சிருக்காரு, இவரு வீடு வச்சிருக்காரு. இந்த வீட்டுல கொஞ்சம் இவருக்கு அடுத்து வயல் இடம் கிடக்கு. அந்த மாட்டு பண்ணையில இருக்க தண்ணி எல்லாம் இவர் வயலுக்கு போறதுக்கு கொடுக்காரு, பெர்மிஷன் கொடுக்காரு. அப்ப என்ன ஆகுது, அந்த வயல்ல போனா அது அவருக்கு உரமாகுது.
இவனுக்கு வேஸ்டேஜை வெளியே தள்ளுதாங்க, அவருக்கு உரமாவது, 2 பேருக்கும் பெனிஃபிஷியல். அப்ப இவரு நான் இனிமே தண்ணி அவன் பக்கத்துல விட மாட்டேன், நான் தனியா உரக்குழி தனியா கட்டி அதுல போட போறேன், அது நான் உரம் கம்போஸ்ட் உரம் உண்டாக போறேன் அப்படின்னு இவரு எனக்கு வேண்டான்னு சொல்லுதாருன்னா, இல்ல நீ செய்யின்னு கண்டினியூ பண்ணுறதுக்காக சர்வியன்ட் ஓனர் கேட்க முடியாது. இது எப்போ வரும்னா when both are benefited, இல்ல எனக்கு அதனால பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற கேட்கலாம். 51 ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட். இப்ப 2 பில்டிங்கே கெட்டு போச்சு, எல்லாம் ஒரு பில்டிங் போச்சு, அதனால ஈஸ்மெண்ட் இல்லாம போச்சுன்னா அது எப்போ அது திருப்பி வருதோ அப்போ ஈஸ்மெண்ட் ரிவைவ் ஆகுது. அந்த சொன்ன உதாரணம் மாதிரி ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் கிணறு இடிஞ்சு உள்ள விழுந்துட்டு, அப்ப ஈஸ்மெண்ட் இல்ல. ஆனா இவர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிணறு அவர் சரி பண்ணிட்டாரு, அப்ப ஈஸ்மெண்ட் திரும்ப வந்துட்டு. 20 வருஷம் கழிச்சு இதை செய்ய முடியாது. when a destroyed discharge is before 20 years have expired restored, அப்போ ஈஸ்மெண்ட் திரும்ப வந்துடும். கிணறுல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதான் ஈஸ்மெண்டா இருந்தது, 50 ஓட தண்ணின்னு ஈஸ்மெண்ட். கிணறு ஒரு மலையில இடிஞ்சு எல்லாம் உள்ள விழுந்துட்டு ஒண்ணும் இல்ல, அது அப்படியே 20 வருஷத்துக்கு மேல கிடந்ததுன்னா ஈஸ்மெண்ட் அதோட முடிஞ்சு போச்சு. இவர் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை கிணற சரி பண்ணிட்டாருன்னா அங்க ஈஸ்மெண்ட் ரிவைவல் ஆயிட்டு. இனி லைசன்சஸ்ங்கிறது அடுத்த சாப்டர், அது அடுத்த செஷன்ல பார்ப்போம்.